நான் தான் கனிமொழி ஓட தம்பி. திமுக எம்பி கனிமொழியின் உதவியாளர் தம்பி என கூறிக்கொண்டு இளைஞர் ஒருவர் போலீசாரிடம் சண்டையிட்டு காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோவையில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் போக்குவரத்து போலீசிடம் அந்த நபர் தகராறு செய்கிறார். அப்போது போலீசார் தனது போனை மிஸ்யூஸ் செய்ததாகவும் குற்றச்சாட்டினார். இந்த வீடியோ வைரலான நிலையில் அந்த நபரிடம் போலீசார் விசாரித்து வருவதாக தெரிகிறது. தளபதியுடன் இணையும் நடிகை. தளபதி 69 படத்தில் நடிகை மமிதா பைஜு இணைந்துள்ளதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. முன்னதாக பாலிவுட் நடிகர் பாபி தியோல், பூஜா ஹெக்டே ஆகியோர் நடிக்க உள்ளதாக அறிவித்திருந்தது. நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மலையாள நடிகையான மமிதா பிரேமலு படத்தின் மூலம் தென்னிந்தியாவின் சென்சேஷன் நடிகையாக மாறினார். திருப்பூர் அருகே வெளுத்து வாங்கும் மழை. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியானம் 3 மணி அளவில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து சூறாவளி காற்றுடன் பரவலாக மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மடத்துக்குளம் பகுதியில் ஆங்காங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. காந்தி இதையெல்லாம் செய்திருப்பாரா? ப. சிதம்பரம். ஏழைகளின் வீடுகளை புண்டசரால் இடிப்பதை காந்தி ஏற்றி இருப்பாரா என ப. சிதம்பரம் நினைவு உள்ளார். காந்தி எங்கிருந்தாலும் மோடி அரசை ஆதரிப்பார் என அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் பேசியிருந்தார். இதற்கு வினையாற்றிய ப. சிதம்பரம் விருப்பம் இல்லா மக்கள் மீது பொது சிவில் சட்டத்தை திணிக்கவும் J&K மாநில அந்தஸ்தை யூனியன் பிரதேசம் ஆகியதையும் காந்தி ஏற்றுக்கொண்டிருப்பாரா எனவும் கேள்வி எழுப்புகிறார். பீகார் மக்களை மீட்க சென்ற ஹெலிகாப்டர் விபத்து. பீகாரில் பலத்த மழை காரணமாக பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் இன்று மீட்பு பணிக்காக முசாபர் ஊருக்கு விமானப்படை ஹெலிகாப்டர் சென்றது. அப்போது நடுவானில் இன்ஜின் கோளாறுகள் ஏற்பட்ட ஹெலிகாப்டரை அங்குள்ள குளத்தில் தரையிறங்கினார். இதில் பைலட் உயிர் தப்பினார். இதனை பார்த்த மக்கள் படகில் வந்து ஹெலிகாப்டரில் இருந்த நிவாரணப் பொருட்களை எடுத்துச் சென்றனர்.